அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல 5 கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதில வந்து தவறான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது சரியான விடை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, களவழி 40. கொஸ்டின் பாருங்க. மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கலித்தொகை. 3வது கொஸ்டின் பாருங்க. தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? ஆப்ஷன் பி சரியான விடை. பெண்களுக்கு உயர்கல்வி. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து காலேஜ் போறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கு மாதம் ரூ. 1000 அந்த திட்டத்துக்கு பேரு தான் புதுமை பெண் திட்டம். அடுத்ததா 4வது கொஸ்டின். 1956இல் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை. 1956இல் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி சரியான விடை. பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். கடைசியா 5வது கொஸ்டின். AYUSH அமைப்பின் குடும்பத்தில், அதாவது ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது? ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை வந்து சோவ ரிக்பா. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இதுல கொஞ்சம் நமக்கு புரியாம ஒண்ணு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் அப்படின்னா என்ன? ஆயுஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் அல்லது நீண்ட காலம், நீண்ட ஆயுள். அதற்கு ஆயுஷ்னா அதற்கு அதான் பொருள். ஆயுஷ் அந்த அமைப்பு வந்து எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் மருத்துவ முறைகளை மேம்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு வந்து கொண்டு வரப்பட்டது. ஆயுஷ் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2014 நவம்பர் 9. சோவ ரிக்பா என்பது பழமையான மருத்துவ முறை. ஸோ இந்த மருத்துவ முறை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இமயமலை பகுதி இருக்கு இல்லையா? பூடான், நேபாளம் போன்ற இடங்கள்ல இந்த பழமையான இந்த மருத்துவ முறை பயன்படுத்துறாங்க. இந்த மருத்துவ முறை ஆயுஷ் அமைப்புல எப்போது சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. இந்த காணொளி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.